டிஎம்டிகே எப்போதும் மக்கள் நலனுக்காக போராடும். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக முன்வையுங்கள் என்று பத்திரிகையாளர்கள் சாடினார். பரபரப்பு. தேசிய முற்போக்கு திராவிட கழக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர் சந்திப்பு. அங்கு செய்தியாளர்கள் தொடர்ந்து விஜய் குறித்து கேள்விகள் எழுப்பினர். சிலர் அடுத்த கூட்டணி எப்படி இருக்கும் என கேட்டனர். இதனால் பிரேமலதா கடும் கோபம் கொண்டு, விஜய் கூட்டணி பற்றி தான் நீங்கள் கேட்கிறீர்கள் என சாடினார். மக்கள் நலன், மக்கள் பிரச்சனை பற்றி யாரும் கேள்வி எழுப்பவே இல்லை என்று பத்திரிகையாளர்களை கண்டித்தார். டிஎம்டிகே எப்போதும் மக்களின் குரலாக இருக்கும் எனவும், மக்கள் பிரச்சனைகளை மட்டும் கேள்வி கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதனால் பிரேமலதா பேட்டி ஊடக உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிடையாது, இந்தியா முழுக்க சீர்திருத்தம் நடக்கணும். அதெல்லாம் சும்மா அது இப்பதான் பொம்மையா செயல்படுறாங்களா? எப்பயுமே அப்படிதான் இருக்காங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு நேரத்து கிடையாது. அதான் சொல்றேனே, ஒரு ஸ்டேட் கிடையாது, ஆல் ஸ்டேட் ஒரே ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ஓட்டு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை நிப்பாட்ட சொல்லுங்க. நடக்கின்ற அராஜகத்தை தடுக்கணும். கள்ள ஓட்டு, ஓட்டு திருட்டு எல்லாமே தான் சரி செய்ய வேண்டியிருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு மேற்கொண்டு வரீங்க. 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. வெகு விரைவில் இந்த சைடும் நாங்கள் வர இருக்கிறோம். மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு. கூட்டணி ஆட்சி வந்து நீங்களா நினைச்சீங்க, நான் பதில் சொல்ல முடியாது. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? சட்டமன்ற தேர்தல் உங்களோட நீங்க போட்டிடுவீங்களா? வாய்ப்பு இருக்காது. அது எல்லாமே நீங்க சொல்லிட முடியுமா? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாசம் இருக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. அதை பத்தி உரிய நேரத்தில் கட்சி மாநாடு நடத்துறதுக்காக ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க. சேர் கொடுக்கறது எல்லாமே நெருக்கடி கொடுத்தாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், பிரஸுக்கு இதை தவிர வேற கேள்வியே இல்லையா? நானும் ஒரு நிமிஷம், தமிழ்நாடு முழுக்க டெய்லி பிரஸ் சந்திக்கிறேன். இந்த ஒரு கேள்வியை தவிர வேற கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் தூத்துக்குடி வந்திருக்கேன். ஏன் மக்கள் பிரச்சனை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க மக்கள் பிரச்சனை எத்தனையோ நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு உப்பளங்கள்ல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. கப்பல் தளம் அமைக்கிறதுனால உப்பு தயாரிக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஏன் அது மக்கள், ஒரு பத்திரிகையாளர் 3வது தூணுங்கிறோம். ஏன் மக்கள் பிரச்சனை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? 2 கொஸ்டின் தான். நான் டெய்லி பிரஸ் சந்திக்கிறேன். ஒன்னு கூட்டணின்றீங்க, இல்ல விஜய்ங்கிறீங்க. ஸோ அந்த 2க்கு இனிமே என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க. பல தடவை நான் அது பதில் சொல்லியாச்சு. ஏன்னா நான் வந்தேன்னா மக்கள் பிரச்சனையை என்கிட்ட கேளுங்க. மக்களுக்காக தாங்க அரசியல், மக்களுக்காக தாங்க ஆட்சி. மக்கள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும். புரியுதுங்களா?